Hi students, good morning to everybody. 8th லாஸ்ட் கிளாஸில் நம்ம லெசன் பார்த்துட்டோம். நோஸ் ஜுவல் அதோடைய புக் பேக்கை தான் இப்போ கண்டினியூ பண்ணுறோம். ஹோமோஃபோன் பார்க்கலாம். வெக்காபுலரியில் ஹோமோஃபோன் மீன்ஸ் என்ன அப்படின்றது, ஹோமோஃபோன்ஸ் ஆர் வேர்ட்ஸ் வித் சேம் ப்ரொனவுன்சியேஷன் எப்படி இருக்குது, சேமாக இருக்கும். பட் ஆனால் டிஃப்ரெண்ட் மீனிங்ஸ் எப்படி இருக்கும்னா டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். டிஃப்ரெண்ட் மீனிங்ஸ், ஒரிஜின்ஸ் ஆர் ஸ்பெல்லிங்கும் மாறும். அதோட ஒரிஜின்ஸ்ன்றது என்னது, தோற்றம் அப்படின்றது ரெண்டுமே மாறும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஃபார் எக்ஸாம்பிள் நியூ, ஹோல், நைட், சி இது எல்லாத்துக்குமே டிஃப்ரெண்ட்டான மீனிங்ஸ், சேம் ப்ரொனவுன்சியேஷன். இதுதான் உனக்கு எக்ஸாம்பிள் கொடுத்துருக்காங்க. ஹோல்ன்றது துளை, ஹோல்ன்றது ஃபுல்லாக எல்லாத்தையும் சேர்ந்ததை நம்ம ஹோல் அப்படின்னு சொல்கிறோம். இது நைட்டுன்றது போர், அந்த மரவன்னு சொல்லுவாங்க, போருக்கு பயன்படுத்தக்கூடிய குதிரைன்னு சொல்லுவோம் இல்லையா, அதுதான் இது. அந்த குதிரையை தான் போர் வீரன் யூஸ் பண்ணக்கூடிய குதிரை இது. இது நைட்டுன்றது நம்மளோட இரவு. ஸோ இது எல்லாமே மாறுது. சீன்னா பார்க்கறது, சீன்னா கடல். சேம் ப்ரொனவுன்சியேஷன் பட் டிஃப்ரெண்ட் மீனிங்ஸ். இதை தான் நம்ம என்னன்னு சொல்கிறோம், ஹோமோஃபோன்ஸ். எக்ஸாம்பிள்ஸுக்கு பார்த்துட்டோம். நெக்ஸ்ட்டு பிக் அவுட் தி கரெக்ட் ஹோமோஃபோன். நீ என்ன செய்யணும்னா சரியான ஹோமோஃபோனை எழுதணும். ஐ எம் நாட் டேஷ் டு ட்ரிங்க் சோடா. அலவுடுன்றது என்னது, அனுமதிக்க மாட்டாங்க அப்படின்றது. தி விண்ட் டேஷ் த லீவ்ஸ் பிளேவ். ஐ வில் டேஷ் மை ஃப்ரெண்ட் மீட். சந்திக்க போகிறேன். ஹி வில் ப்ளே தி டேஷ் இன் தி செகண்ட் ப்ளே ரோல். நெக்ஸ்ட்டு ஐ ஹாவ் டேஷ் தி மூவி ஆல்ரெடி சீன். நான் ஆல்ரெடி இதை பார்த்துட்டேன். ஃபஸ்ட்டு ஒன்று அலவுடு, செகண்ட் பிளேவ், மீட், ரோல், சீன். நெக்ஸ்ட்டு பி பார்ட்டு, சூஸ் தி கரெக்ட் ஹோமோஃபோன். சரியான ஹோமோஃபோனை நாம் சூஸ் பண்ணணும். எவ்ரி மார்னிங் மை ஃபாதர் லைக்ஸ் டு லுக் அட் தி டேஷ் அண்ட் தி கிராஸ். ஒவ்வொரு மார்னிங்கும் என்னுடைய ஃபாதர் என்ன செய்வாங்க, அந்த கிராஸில் இருக்கக்கூடிய பனித்துளி, இது என்ன டியூன்றது துளி, பனித்துளியை பார்க்குறாங்க அப்படின்றாங்க. டியூன்னா பனித்துளி. பி கரெக்ட் ஆன்சர். சென்னை இஸ் த டேஷ் ஆஃப் த தமிழ்நாடு கேபிட்டல். பி சரியான ஆன்சர். ஐ வாஸ் வெரி டேஷ் லாஸ்ட் வீக்கெண்ட் பிகாஸ் மை ஃப்ரெண்ட்ஸ் வென்ட் டு தி வில்லேஜ் வித்தவுட் இன்ஃபார்மிங் மீ. லாஸ்ட் வீக்கில் எனக்கு எப்படி இருந்துச்சு, ரொம்ப போர்டாக இருந்துச்சு. போருன்றது என்னது, நம்ம யாருமே இல்லாத தனிமையில் இருக்கும்பொழுது போர் அடிக்குதுன்னெலாம் சொல்கிறீங்க இல்லையா, அந்த போர்டு. இந்த போர்டுன்றது இது பிளாக் போர்டு. ஸோ இதுதான் கரெக்டான ஆன்சரு. தி கேட் கேட்ச் தி டேஷ் ஆஃப் எ மவுஸ். கேட் வந்து மவுஸை எப்படி பிடிச்சிது அப்படின்னு சொல்லி பார்க்கும்பொழுது சென்ட், வாசனை. நெக்ஸ்ட்டு தி டேஷ் ரைசஸ் இன் தி ஈஸ்ட். சன் ரைசஸ் இன் தி ஈஸ்ட். நெக்ஸ்ட்டு அப்ரிவேஷன்ஸை பார்க்க போகிறோம். அப்ரிவேஷன்ஸ் அண்டு அக்ரானமிஸ் பார்க்க போகிறோம். அண்ட் அப்ரிவேஷன் இஸ் ஏ ஷார்ட்டட் ஃபார்ம் ஆஃப் ஏ வேர்ட் ஆஃப் ஃப்ரேசஸ். எக்ஸாம்பிள் பிஎம் அப்படின்னு சொல்கிறோம். பிஎம்னா யார், பிரைம் மினிஸ்டர். இதை தான் எக்ஸ்பெண்டட் ஃபார்ம் அப்படின்னு சொல்கிறது. ஸோ ஃபஸ்ட்டு ஏடிஎம்னு சொல்கிறோம் இல்லைங்களா, அதோடைய உனக்கு அப்ரிவேஷன்ஸ் ஃபுல் ஃபார்ம் கொடுத்துருக்காங்க. ஃபுல் ஃபார்மை தான் அப்ரிவேஷன்ஸ் அப்படின்றது. ஏடிஎம்மோடைய ஃபுல் ஃபார்ம் பார்த்தா ஆட்டோமேட்டட் டெல்லர் மிஷின்ஸ். ஜிபி ஜிகா பைட். பிசி பர்சனல் கம்ப்யூட்டர். சிஇஓ சீஃப் எஜுகேஷ்னல் ஆஃபீஸர். எம்இஸ் எஜுகேஷ்னல் மேனேஜ்மெண்ட் இன்ஃபர்மேஷன் சிஸ்டம். ஐஏஎஸ் இந்தியன் அட்மினிஸ்ட்ரேட்டிவ் சர்வீஸ். என்எம்எம்எஸ் நேஷ்னல் மீன்ஸ் கியூ மெரிட் ஸ்காலர்ஷிப். SBI State Bank of India. OTP one time password. IFSC Indian Financial System Code. PDF portable document format. LED light emitting diode. UPS uninterpretable power supply. GST goods and services tax. நெக்ஸ்ட்டு அக்ரானமிஸ் பார்க்க போகிறோம். அக்ரானமிஸ் அப்படின்றது என்னென்னா முதல் எழுத்தை மட்டும் கொடுத்துருப்பாங்க. அக்ரானமிஸ் அப்படின்றது முதல் எழுத்து வர்றது. அண்ட் அக்ரானமி இஸ் எ ஷார்ட்டன்ட் ஃபார்ம் ஆஃப் எ ஃப்ரேஸ் அண்ட் இஸ் யூஸ்வலி மேட் அப் ஆஃப் த இனிஷியல் லெட்டர்ஸ் ஆஃப் த ஃப்ரேஸ். ஃப்ரேஸுனாலும் வேர்டுனாலும் ஒன்று தான். ஃப்ரேஸுன்றது வார்த்தை. அந்த ஒரு வார்த்தையில் வரக்கூடிய இனிஷியல் லெட்டர்ஸ் முதல் எழுத்து, அதை தான் அக்ரானமின்றது. அது ஃபார் எக்ஸாம்பிள் நேட்டோன்னு கொடுத்துருக்காங்க. நேட்டோன்றது என்னது, நார்த் அட்லாண்டிக் ட்ரீட்டி ஆர்கனைசேஷன்ஸ். இதை தான் நம்ம எக்ஸாம்பிளுக்கு நிறைய வேர்ட்ஸு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு ஒன்று ஆவடின்னுக்குள்ளே அதில் என்ன இருக்குது உனக்கு, ஆர்மோர்டு வெஹிக்கல்ஸ் அண்டு அமுனிஷன் டிபோட் ஆஃப் இந்தியா. நெக்ஸ்ட்டு RAM, RAM, ரேண்டம் அசஸ் மெமரி. ரோம்,
read only memory, NEET National Eligibility Cum Entrance Test, UDICE Unified District Information System for Educations, PAN Permanent Account Number, WHO World Health Organization, News North, East, West and South, SIM Subscriber Identification Model, LAN Local Area Network, VAT Value Added Tax. Expand the following. இதை நாமளே ரைட் பண்ண சொல்லியிருக்காங்க. ஃபஸ்ட்டு ஒன்று இசிஜி. நீயே இதை ட்ரை பண்ணு, நான் எழுதியிருக்கிறத பார்க்க வேணாம், நீயே ஒரு டைம் ட்ரை பண்ணுங்கள். இசிஜி, ஐஎல்டிஓ, சீக்ரெட், ஐடி இதெல்லாம் நீங்களே பாருங்கள். ஃபஸ்ட்டு இசிஜின்றதுக்கு என்னது உனக்கு எலக்ட்ரோ கார்டியோகிராம்ஸ். இதை நான் ரைட் பண்ணியிருக்கேன், ஆனாலும் நீ என்ன செய்யணும்னா இந்த எக்ஸசைஸை நீங்களே ட்ரை பண்ணி பார் முடிஞ்ச அளவுக்கு. அப்படி இல்லைன்னா அதுக்கப்புறம் இதை நீங்கள் நோட் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? நெக்ஸ்ட் இப்போ நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா இந்த லிசன் டு தி பேசேஜ் கேர்ஃபுல்லி அண்ட் சூஸ் த கரெக்ட் ஆன்சர் கொடுத்துருக்காங்க இல்லையா? இதுக்கு முன்னாடி நம்ம ஒரு பேராகிராஃபை பார்க்கணும். லிசனிங் பேசேஜ் யூனிட் ஃபஸ்ட்டில் லிசனிங் பார்க்கும்போது ஒய் டூ பேர்ட்ஸ் சிங், ஏன் பறவைகள்லாம் பாடுதுன்னு கொடுத்துருக்காங்க. ஒய் டூ பேர்ட்ஸ் சிங், யூ மைட் அஸ்யூம்ஸ், நம்ம கற்பனை பண்ணி நிறைய பார்ப்போம், நம்ம மனசில் நினச்சிட்டு இருக்கிறது தான் அஸ்யூம் அப்படின்றது. தட் பேர்ட்ஸ் சிங் பிகாஸ் தே ஆர் ஹாப்பி, அது ரொம்ப சந்தோஷமாக இருக்கிறதுனால தான் பாடுதுன்னு நாம் நினச்சிக்கிறோம். வைல் பேர்ட்ஸ் மைட் பி ஹாப்பி தே சிங் இன் ஆர்டர் டு கம்யூனிகேட், அது எதுக்காக பாடுதுன்னா கம்யூனிகேட், ஒருத்தனுக்கு ஒருத்தர் பேசிக்கிறத தான் கம்யூனிகேட்டுன்றது. ஒன் ரீசன் தே சிங் இஸ் டு ஸ்டேக் ஏ கிளைம் ஆன் டெரிட்டரி, டெரிட்டரின்றது அதுக்காக ஒரு குறிப்பிட்ட பகுதி, அதில் இந்த இடம் எனக்கு தான், என்னுடைய பங்கு அப்படின்னு சொல்கிறது. பேட்ஸ் சிங் டு வார்ன் அதர் பேட்ஸ் டு ஸ்டே ஆஃப் தேர் ப்ராப்பர்ட்டி, என்னோட இடத்த விட்டு நீ எட்ட போ, இந்த குறிப்பிட்ட டெரிட்டரி என்னோடது தான் அப்படின்னு சொல்லுவாங்க. ஃபார் எக்ஸாம்பிள், ஏ ராபின் மைட் ஸ்டேக் ஏ கிளைம் ஆன் டு ஸ்டே ஆஃப் தேர் ப்ராப்பர்ட்டி. A robin might stake a claim on a piece of land which measures about 200 feet, 20 அடி wide அகலம் தேவை, by அந்த 200 feet லாங், 200 feet அகலம், 200 feet அதுக்கு லாங்கு, அந்த சதுர பரப்பளவில் தான் யார் இருக்கிறது, இந்த ராபின் வசிக்கக்கூடிய இடம். திஸ் அமௌண்ட் ஆஃப் லேண்ட் ப்ரொவைட்ஸ் எனஃப் வார்ம்ஸ் ஃபார் தி ராபின் டு ஃபீட் இட்ஸ் ஃபேமிலி, அதோட ஃபேமிலிக்கு தேவை. எ பேட் மெயின்டைன் சிங்கிங் பர்ச்சஸ் அரவுண்ட் தி அவுட்ஸ்கர்ட் எட்ஜஸ் ஆஃப் இட்ஸ் டெரிட்டரி, தி பர்ச்சஸ் ஆர் ஹை இன் தி ட்ரீஸ் ஸோ அதர் பேர்ட்ஸ் கேன் சி அண்ட் ஹியர் இட். பேர்ட்ஸ் ஆல்சோ சிங் டு ஃபைண்ட் எ மேட், மேட்டுன்றது என்னது, அதனுடைய துணையை தேடுறதுக்காக கூட பாடும் அப்படின்னு சொல்கிறாங்க. தி லெங்த் ஆஃப் காம்ப்ளிசிட்டி ஆஃப் தி matting songs gives information about the fitness of the bird. பேர்டோட பறவைகளினுடைய ஃபிட்னஸ், உடலுடைய தகுதி இருக்கு இல்லையா, அதை உணர்த்துறதுக்காகவும் பாடுன்னு சொல்கிறாங்க. ஹெல்த்தி பேர்ட்ஸ் கேன் சிங் லாங்கர், ரொம்ப ஹெல்த்தியாக இருக்கக்கூடிய பறவை ரொம்ப நேரம் நீண்ட நேரம் பாடும். மோர் காம்ப்ளிகேட்டட் சாங், அது எப்படின்னா ரொம்ப காம்ப்ளிகேட்டட் சிக்கலான பாடல்களை கூட பாடுன்னு சொல்கிறாங்க. பேர்ட்ஸ் கால் டு ஒன் அனதர் இன் ஷார்ட்டர் vocalization in order to warn of the dangers and to locate one another. அது எதுக்காக குரலை கொடுக்குது, இந்த வோக்கலைசேஷன்றது குரல் வளம் அப்படின்ற தான் ஓக்கல் அப்படின்றது. அது டேஞ்சர், எப்பயாவது ஆபத்து வருது, இந்த லொக்கேட்டில் இந்த இடத்துல ஆபத்து இருக்குது, டேஞ்சரான பகுதி அப்படின்னக்குள்ள அடுத்தவங்களுக்கு உணர்த்துறதுக்காகவும் சிங் பண்ணுது. பேட்ஸ் சிங் இன்ஸ்டிங்லி, அதோடைய உணர்வு, இன்ஸ்டிங்லின்றது உள் உணர்வு, அதோடைய உள் உணர்வுக்கு தோன்றுச்சுன்னா அது பாடுது. யங் பேர்ட்ஸ் லேர்ன் டு பர்ஃபெக்ட் தேர் சாங்ஸ் பை லிசனிங் டு அடல்ட்ஸ் பேர்ட்ஸ் அண்ட் இன்டராக்டிங் வித் அதர் பேர்ட்ஸ். பேட்ஸ் இன் எ லோக்கல் ஏரியா மைட் லேர்ன் வேரியேஷன்ஸ் இன் தி basic songs which help them recognize other members of their groups. நம்ம அதர் குரூப்பில், ஒரு குரூப்பில் வந்து ஒரு குயில் இருக்குன்னா அந்த குயில் கூட போயிட்டு காகம் ஒன்றால் நம்மளால் என்ன செய்ய முடியும், ரெகக்னைஸ் பண்ண முடியும். இது ஒரு குறிப்பிட்ட இனம்ன்றது அதோட வேரியேஷன்ஸ் காட்டுறதுக்காகவும் அவங்க என்ன செய்கிறாங்கன்னா பாடுறாங்க. ஸோ இதுலேருந்து கொஸ்டின் ஆன்சரு இந்த பேஜில் கொடுத்துருக்காங்க. பேஜ் நம்பர் 10 பாரு. Why do birds sing
அதுக்கு என்ன கூடிய எதனால் பாடுதுன்னா டு லொக்கேட் டு ஒன் அனதர், டு வார்ன் அதர் பேர்ட்ஸ், டு ஃபைண்ட் எ மேட். இது அனைத்தும் தான், ஆல் ஆஃப் த எபோ. அப்போ ஸோ டி தான் கரெக்டான ஆன்சர். பேர்ட்ஸ் பெர்ச் வெரி ஹை, ஸோ தட் எதனாலன்னக்குள்ள போத்து கொடுத்து ஏ அண்டு பி, போத் ஏ அண்டு பின்னக்குள்ள அதர் பேர்ட்ஸ் கேன் ஹியர் தம், அதர் பேர்ட்ஸ் கேன் see them. அடுத்த பறவையை பார்த்தா பாடுது, அடுத்த பறவையை பார்த்த காதில் அதோடைய குரலை கேட்ட உடனே பாடுது. ஸோ டி கரெக்ட் ஆன்சர். தி ஹெல்த் ஆஃப் த பேர்டு கேன் பி டிட்டர்மைண்ட் அப்படின்னக்குள்ள போத், அதுக்கு என்ன பை தி லெங்க் ஆஃப் இட்ஸ் சாங், பை தி காம்ப்ளிசிட்டி ஆஃப் இட்ஸ் சாங். அதோடைய ஹெல்த் நல்லா இருந்தால் எப்படி பாடும், அது ரொம்ப லெங்க்த்தாக நீண்ட நேரம் பாடிட்டுருக்கும், சிக்கலான பாடல்களை பாடும். டி தான் சரியான ஆன்சரு. ஃபோர்த்து ஷார்ட்டர் பேர்டு வாக்கலைசேஷன் ஆர் டேஷ் வார்னிங், வார்னிங்காக சி. யங் பேர்ட்ஸ் பர்ஃபெக்ட் தேர் சாங்ஸ்னுக்குள்ள லிசனிங் அண்டு இன்டராக்ஷன்ஸ். Fitness is health. How do variation in the basic song help the birds னுக்குள்ள recognize other members? ஓகேங்களா, இது வரைக்கும் புக் பேக் பார்த்துட்டோம். இந்த ஃபஸ்ட்டு யூனிட்டில் உள்ள புக் பேக் அனைத்தையும் நீங்கள் என்ன செய்யணும்னா கிளாஸ் ஒர்க்கில் ரைட் பண்ணு, ஒரு பார்ட்டாக டெஸ்ட் எழுதி அனுப்பி விடுங்க. ஒரு நாள் கொண்டு வந்து ஸ்கூலில் எல்லோரும் சேர்ந்து சப்மிட் பண்ணிவிட்டு போயிடுங்கம்மா. தேங்க்யூ.